மக்களே! எப்படா தீபாவளி வரும் கலகலன்னு இருக்கலான்றத கடைவீதியில போய் தாங்க பார்க்கணும். அட அட அடா! மக்கள் கூட்டமா கூட்டம், தலையா கடல் அலையாங்கிற அளவுக்கு இருந்ததுங்க. இந்த கூட்டத்தில போய் பர்ச்சேஸ முடிச்சுட்டு வந்து நைட்டோட நைட்டா தீபாவளி பலகாரம் செஞ்சுட்டோங்க. நமக்கு கை வந்த கலை ஒரே ஒரு குலோப் ஜாமுன் தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு கருக்கி உருட்டி குலோப் ஜாமுனை செஞ்சோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. காலையில எழுந்து கோலம் போடலான்னு பார்த்தா, இப்படி மழை மேகங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்குதுங்க. மழை இல்லாதனால அப்படியே லைட்டா சாணி கீனிய போட்டுவிட்டு 2 புசுவானத்த கலர் கலரா வரைஞ்சு விட்டுட்டோங்க. திடுதிப்புன்னு மழை வந்தா கூட மனசு கஷ்டப்படாது பாருங்க. அடிக்கிற வெயிலுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வெயிலும் அடிக்குது, மோடமும் போட்டிருக்கு. எப்படியோ ஹாப்பி தீபாவளி கோலமா சரவெடியாவே போட்டாச்சுங்க. நீங்க என்ன கோலமெல்லாம் போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கோலத்த நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. படபடபடன்னு வாங்கி வச்சிருக்க பட்டாசுலேருந்து ஒரு 2000 வாட்ஸை எடுத்துட்டு வந்து, கை நிறைய அப்படியே ஸ்வைங்ன்னு உருட்டி விடுற சுகம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் தீபாவளி அப்போ மட்டும் தான் கிடைக்குங்க. பாருங்க, எங்க வீட்டுக்காரர் அப்படியே ஸ்வை 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 ஸ்வைன்னு சுருட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்ததுங்க. நான் 10 அடி தூரத்தில தள்ளி தான் நின்னுகிட்டு இருந்தேன். வச்சு விட்டுட்டு உட்றா சாமின்னு ஒரு ஓட்டம் ஓடுனோம் பாருங்க. அதில வந்த குப்பையில தாங்க தெரிஞ்சுது, இதுதான் தீபாவளி அப்படின்ட்டு. அது ஒரு காலங்க. என் வீட்டில தான் குப்பை அதிகமாக இருக்கணும்னு நினச்சி வெடிச்சதெல்லாம். இப்போல்லாம் வயசாயிடுச்சு போல. அந்த மாதிரிலாம் தோணவே இல்லைங்க. ஒரு பட்டாசு வெடிச்சாச்சா, போதும் போதும் தீபாவளி முடிஞ்சுச்சு, வாங்க கறி கஞ்சி அடிப்போம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. இந்த வருஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பட்டாசு வந்து இந்த மணி பேங்க்கு. நம்ம வெடிச்சோன்னே கலர் பேப்பர் கூட வந்து அமௌண்ட்டு இதெல்லாம் வந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டில் குப்பை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான முதல் காரணம் இந்த பேப்பர் பாம் தான். 1/2 கிலோ, 1 கிலோ, 1/4 கிலோன்னு விதவிதமாக பேப்பர் பாமை வாங்கி வீடு பூரா குப்பையை போட்டாச்சுங்க. அடித்தாச்சு, முடிஞ்சாச்சு, தீபாவளி முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியலங்க. இனி நைட் என்ன வெடிக்கிறோன்னு அப்புறம் அப்டேட் பண்ணுறேன். டாட்டா.